நம்மள நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன இருக்குது? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா ஒரு கம்பெனியோடைய ஷேரை ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து நம்மளால் வாங்க முடியும். பட் ஸ்டாக்னா ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுதானே வித்தியாசம் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக்குக்கும் உள்ள நிறைய வித்தியாசத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக்குக்கும் என்ன வித்தியாசன்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டாக்னா என்னன்னு பார்த்துருவோம். ஒரு ப்ரைவேட் செக்டார் கம்பெனி, அந்த கம்பெனியோடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்காகவோ இல்லை கம்பெனியை ரன் பண்ணுறதுக்காகவோ ஒரு ஃபண்டு தேவைப்பட்டது அப்படின்னா அந்த ப்ரைவேட் செக்டார் கம்பெனியை பப்ளிக் செக்டார் கம்பெனியை மாற்றி நம்ம பப்ளிக் கிட்டேருந்து அவங்களுக்கு தேவையான ஃபண்டை கலெக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்டாக்கு. அதுதான் வந்து ஐபிஓன்னு சொல்லுவாங்க. ஐபிஓ லான்ச் பண்ணும்போது ஒரு ப்ரைவேட் செக்டார்லேருந்து பப்ளிக் செக்டாரை அந்த கம்பெனியை மாற்றணும். இது போல் மக்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணுற ஃபண்டை வச்சு அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு அந்த கம்பெனியை கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு அந்த ஃபண்டை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. இப்போது நீங்கள் 2000 பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு பைக் 55,000 வித்துட்டு இருந்தது. அப்போது அந்த பைக்கை நீங்கள் வாங்காமல் அந்த பைக்கோட கம்பெனி, அதாவது ஈச்சர் மோட்டார்ஸில் நீங்கள் அந்த 55,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த 55,000 5 கோடியாக வளர்ந்துருக்கும். இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டை போட்டு பெரிய அமௌண்ட் ஷார்ட் பீரியடில் எடுக்கணும்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டால் வேறு வழியே இல்லை. அதனால் கண்மூடித்தனமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு அந்த 55,000 சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம். பட் 2000 அந்த 55,000 வேல்யூ இப்போ கணக்கு பண்ணும்போது ஈக்குவல்ட்டாக 5 lakhs கிட்ட வரும். இப்போ நம்ம 5 lakhs எடுத்துகிட்டு போய் ஒரே ஒரு கம்பெனியில் பிரித்து போடாமல் எந்த டைவர்சிஃபிகேஷனும் இல்லாமல் ஒரே ஒரு கம்பெனி நம்பி ஃப்யூச்சரில் இது வளரும்னு நம்பி நம்ம யாராவது 5 லட்சத்தை போடுவோமா? இப்போ 5 லட்சம் போடுறாங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க. அதனால் இது உண்மையாக இது மாதிரி வளர்ந்த ஸ்டோரி ஒரு காமன் மேனுக்கு, ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு இது வரைக்கும் நடந்திருக்குன்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. 5 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணி 5 கோடி ரூபாய் எடுக்கிறதுக்கான முயற்சி நம்ம பண்ணாததுக்கு காரணம் நம்மளே தான். ஏன்னா நம்ம சைக்காலஜி படி 5 லட்சத்தை ஒரு கம்பெனியில் போடணும் அப்படின்னா நமக்கும் இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, ஃப்யூச்சரில் வந்து என்ன க்ரோத் இருக்குன்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியவே முடியாது. நம்மள யாராலையுமே இது வந்து இப்படி போட்டால் இப்படி வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, உதாரணத்துக்கு இந்த ஐடிசி ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இதோட வேல்யூ வந்து இப்போ 400+ சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது இந்த ஸ்டாக்கில் ஒரு குவான்டிட்டி மட்டும் நீங்கள் பை பண்ணுறீங்க. நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் அதோடைய வேல்யூ ஒரு 100 ரூபாய் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. எப்போ நீங்கள் வாங்கின ப்ரைஸ் வருதோ இல்லை அதை விட கம்மியாக போகுதோ அப்போது வாங்கிக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு 10 ஸ்டாக் 20 ஸ்டாக் நீங்கள் கம்மியான ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் வாங்கி வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின வேலையை விட ஒரு 50% டவுன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டாக் வாங்குங்களா? பயந்துடுவீங்க. பயந்துட்டு என்ன பண்ணுவீங்க? எப்போ இது கொஞ்சமாச்சும் மேலே ஏறும் இல்லை விற்றுட்டு நம்ம வேறு ஏதாவது நல்ல ஸ்டாக் வாங்கலாம்னு சொல்லிட்டு விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்களே தவிர அதை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டீங்க. அதுதான் நம்மளுக்கு இருக்கிறதுல முக்கியமான டேஞ்சரான விஷயமே இதுதான். நம்ம ஸ்டாக்கை இறங்குனாலும் ஏறுனாலும் அனலைஸ் பண்ணி இறங்குனாலும் வாங்கணும். இந்த கம்பெனி ஃப்யூச்சரில் ஏறும் தெரியுமான்றத டவுட்டும் இருக்கும். பட் வாங்கணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் போயிடும். அதுவும் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சரி, அப்போ ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வேணாமா, என்ன தான் சொல்ல வரேன்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போது ஸ்டாக் அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஷேர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போது மியூச்சுவல் ஃபண்டுனா ஒரு கம்பெனியோட ஸ்டாக் இருக்காது, பல கம்பெனியோட ஸ்டாக், பல டைப்ஸ் ஆஃப் செக்டார்லேருந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பேஸ்கெட் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. இப்போ நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து நம்மளுக்கு டைவர்சிஃபிகேஷன் கிடைக்காது. நம்ம ஒரே மாதிரியான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏறினாலும் நம்மளுக்கு லாபம், இறங்கினா நமக்கு நஷ்டன்ற மாதிரி இருக்கும். இதில் ஒரு ஸ்டாக் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா கூட நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதால மற்ற ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக ஒரு பாசிட்டிவ்லையோ இல்லை ஓரளவுக்கு டீசெண்டாக மெயின்டைன் ஆகிட்டு வரும். நமக்கு வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்காது. ஸோ நீங்கள் பயந்து வித்ட்ரா பண்ண வேண்டிய அவசியம் இதில் இருக்காது. மியூச்சுவல் ஃபண்டில் பல டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. பட் அதில் நம்ம இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்ஸை ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சிருக்க தான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் தான் நிறைய இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இதில் தான் ரிஸ்க் கம்மி, ரிஸ்க்கு ஏற்ற ரிட்டர்ன் தான் இதில் இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஸ்டாக் வாங்குற மாதிரினா நீங்களாக உட்காந்து அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கோடைய வேல்யூ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, ஃபியூச்சரில் எப்படி ரிட்டர்ன் எடுத்திருக்கு, இதெல்லாம் பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்களாக இண்டிவிஜுவலாக இந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுறது. பட் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். அவர் டெய்லி 9 to 10 hours உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஸ்டாக் எந்த ஸ்டாக்லாம் இந்த பேஸ்கெட்டில் இருக்க எந்த ஸ்டாக்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, இதில் எதெல்லாம் வாங்கினா நமக்கு ரிட்டர்ன் அதிகமாக வரும்னு அனலைஸ் பண்ணி அவங்களுடைய முழு நேர வேலையே இதுதான். நல்ல எக்ஸ்பர்ட்ஸானவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நமக்கு எதையுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா. இப்போது ஸ்டாக்ஸில் நீங்கள் ஏறிச்சினாலும் இறங்குச்சினாலும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம வாங்கவும் மாட்டோம். பட் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம ஏறும்போதும் வாங்குவோம், இறங்கும் போதும் வாங்குவோம். அதனால் நமக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவில் பெரிய அமௌண்ட்
டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நல்ல ஒரு டீசெண்டான போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறது மியூச்சுவல் ஃபண்டு தான். அதனால் நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் நான் சொல்லலை. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்ஸை பற்றி அனலைஸ் பண்ணி எப்படி வாங்குறது, எப்படி ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணுறது, எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஸ்டாக் இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங்கில் நீங்கள், ஏன்னா ஸ்டாக்ஸோட கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்டு ரிட்டர்ன் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டோட அதிகமான ரிட்டர்னை பீட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக் தான் பிக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிக் பண்ண ஆரம்பிங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து பர்சனல் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் வீடியோவை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வர போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.